வெற்றியை தரும் வல்லமையான ஜெபம். பரலோகத்தில் உள்ள எங்கள் அன்பு தந்தையாகிய தேவனே, இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த சந்நிதியில் தாழ்மையோடு நாங்கள் வருகிறோம். உம்முடைய ஜீவன் தரும் சுவாசம் எங்கள் உள்ளங்களில் ஓடட்டும். எங்கள் சிந்தனைகள் அமைதியாகட்டும். எங்கள் இருதயம் உம்மை நோக்கி திறக்கப்பட்டும். கர்த்தாவே, நீங்கள் எல்லாவற்றிற்கும் மேல் உயர்ந்தவர். வானமும் பூமியும் உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன் நீங்களே. இத்தகைய மகத்தான தேவனை அப்பா என்று அழைக்கும் பாக்கியம் தந்ததற்கு நன்றி. நன்றியின் ஜெபம். கர்த்தாவே, நாங்கள் கேட்கும் முன்பே நீங்கள் செய்த நன்மைகளுக்காக நன்றி. கண்ணீர் காலங்களில் எங்களை விட்டுவிடாமல் கையை பிடித்து நடத்தினதற்கு நன்றி. விழுந்தபோது தூக்கினீர், சோர்ந்தபோது வலிமை தந்தீர், வழியில்லாத இடத்தில் வழி திறந்தீர். நன்றி கர்த்தாவே. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய வலிமை பெறுவார்கள். ஏசாயா அதிகாரம் 40 இறைவார்த்தைகள் 31 என்ற உம்முடைய வாக்குறுதிக்கு நன்றி. மனந்திரும்புதலின் ஜெபம். கர்த்தாவே, எங்கள் அறிந்த பாவங்களையும் அறியாமல் செய்த தவறுகளையும் உம்முடைய இரத்தத்தால் சுத்திகரியுங்கள். வார்த்தையால், செயலால், சிந்தனையால் உம்மை துக்கப்படுத்தியிருந்தால் மன்னியுங்கள். எங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தடுக்கிற ஒவ்வொரு பாவச் சங்கிலியும் இந்த நேரத்தில் உடையட்டும். பழைய தோல்வி நினைவுகள், பயம், சந்தேகம், தாழ்வு மனப்பான்மை எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும். பாதுகாப்பும் வலிமையும். கர்த்தராகிய இயேசுவே, எங்கள் வாழ்க்கையின் நடுவே நீர் ராஜாவாக அமருங்கள். எங்கள் வீடு, வேலை, ஊழியம், குடும்பம் எல்லாவற்றையும் உம்முடைய இரத்த வேலியால் சூழுங்கள். சத்துருவின் தந்திரங்கள், தடைகள், தாமதங்கள் எங்கள் வாழ்க்கையில் செயல்படாதபடிக்கு இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம். நான் உனக்கு சாத்தானின் சக்திக்கு மேல் அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். லூக்கா அதிகாரம் 10-19 இறைவார்த்தை என்ற வசனத்தின் அடிப்படையில் நாங்கள் வெற்றியோடு நிற்கிறோம். வெற்றிக்கான விசுவாச ஜெபம். கர்த்தாவே, நாங்கள் தொடும் காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறட்டும். எங்கள் முயற்சிகள் வீணாகாமல் பலனுள்ளவையாக மாறட்டும். தோல்வி என்று மனிதர் சொன்ன இடத்தில் தேவன் சொல்கிற வெற்றி வெளிப்பட்டும். மூடிய கதவுகள் திறக்கப்பட்டும். நிற்கும் இடங்களில் முன்னேற்றம் வரட்டும். கர்த்தர் உன் கையைச் செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உபாகமம் அதிகாரம் 28 இறைவார்த்தை 12. இந்த வாக்குத்தத்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். எதிர்கால நம்பிக்கை. கர்த்தாவே, நாளைய நாளை பற்றிய பயத்தை உம்முடைய சமாதானத்தால் மாற்றுங்கள். எங்கள் எதிர்காலம் உம்முடைய கையில் பாதுகாப்பாக இருக்கிறது என்று நம்புகிறோம். நான் உங்களுக்கு வைத்திருக்கும் நினைவுகள் சமாதானத்திற்கான நினைவுகள். எரேமியா அதிகாரம் 29-11 இறைவார்த்தை என்ற உம்முடைய வார்த்தை எங்கள் வாழ்வில் வெளிப்பட்டும். நன்றி புகழ்ச்சி. கர்த்தாவே, இப்போது கூட எங்கள் ஜெபம் கேட்கப்பட்டுவிட்டது என்று விசுவாசிக்கிறோம். வெற்றி ஆரம்பமாகிவிட்டது. மாறுதல் தொடங்கிவிட்டது. எங்கள் வாழ்வு உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கட்டும்.
எங்களை உயர்த்துவது மனிதன் அல்ல, கர்த்தரே நீங்கள்தான். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மிக வல்லமையுள்ள நாமத்தில் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். மனதை ஒரு நிலையாக்கி ஆண்டவரை உம்முள் நிலைக்கச் செய்யுங்கள். முழு நம்பிக்கையோடு தினசரி கடவுளுக்கு 5 நிமிடம் ஒதுக்குங்கள். ஆண்டவர் நிச்சயம் ஆசி அளிப்பார். இந்த ஜெபம் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஜெபங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமென்.